இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, குழந்தைகளுக்கு தந்தை எதற்காக நமஸ்தே என்று கூறுகிறார்? குழந்தைகளே, நீங்கள் என்னை விட உயர்ந்த நிலையை அடைகின்றீர்கள். நீங்கள் தான் ஏழையிலிருந்து இரட்டை கிரீடம் உள்ள டபுள் கிரீடதாரி தேவதையாக உலகத்திற்கே எஜமானராக ஆகிறீர்கள். எனவே நான் குழந்தைகளுக்கு நமஸ்தே என்று கூறுகிறேன். இரண்டாவது கேள்வி, யார் ஞானம் நிறைந்தவர்கள்? இடம் பார்த்து, நாடி பார்த்து, நேரம் பார்த்து சத்தியமான ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் நிறைந்தவர் ஆவார்கள். மூன்றாவது, பிரச்சனைகளை பஞ்சு போல மாற்றுவது எப்படி? என்னுடையது என்று சொல்வது என்றால் சிறிய விஷயத்தை பெரியதாக்குவதாகும். உன்னுடையது என்று சொல்வது என்றால், உன்னுடையதுன்னா பாபாவுடையது. உன்னுடையது என்று சொல்வது என்றால் மலை போன்ற பிரச்சனை பஞ்சு போல மாறிவிடும், பஞ்சு போல ஆயிடும். நான்காவது, பாபாவுக்கு அன்பானவராக இருப்பது என்றால் என்ன? பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியதும் அவசியமாகும். ஆனால் எவ்வளவு பெரிய பொறுப்போ அவ்வளவுதான் அந்த அளவுக்கு எப்படி இருக்கணும்? டபுள் லைட்டாக இருக்க வேண்டும். பொறுப்பை நிறைவேற்றி கொண்டே பொறுப்பின் சுமையிலிருந்து விடுபட்டு இருங்கள். எல்லா பொறுப்பையும் கவனிக்கணும், ஆனால் அந்த பொறுப்பினுடைய சுமையிலிருந்து விடுபட்டது. இதைத்தான் பாபாவுக்கு அன்பானவர் இருப்பதாகும். fill in the blanks. ஆத்மாவை டேஷ் ஆக்குவதற்காக ஒரு சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து டேஷ் பெற வேண்டும். ஆத்மாவை சத்துவ பிரதானம் ஆக்குவதற்காக ஒரு சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்திகளை பெற வேண்டும். இரண்டாவது, டேஷ் குழந்தைகள் தான் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியும். சேவை செய்யும் குழந்தைகள் தான் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியும். மூன்றாவது, டேஷ் இப்பொழுது தந்தையின் மூலம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. உலக அமைதியானது இப்பொழுது தந்தையின் மூலம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நான்காவது, டேஷ் மனிதன் என்று கூறுவது கிடையாது. சிறிய குழந்தையை மனிதன் என்று கூறுவது கிடையாது. லாஸ்ட், டேஷ் மற்றும் டேஷ் போன்றவைகளை ஏற்றுக்கொள்பவர்களின் புத்தியில் ஞானம் பதியாது. நேச்சர் இல்லையா, இயற்கை மற்றும் நேச்சர் மற்றும் சயின்ஸ், இயற்கை மற்றும் விஞ்ஞானம் போன்றவைகளை ஏற்றுக்கொள்பவர்களின் புத்தியில் ஞானம் பதியாது. அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.